என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He is smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு விளங்கிடுச்சாம்மா? இப்போ உங்க பொண்ணை கொடுக்கலாம் இல்லையா? இந்த வீட்டு மருமகளுங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாங்களா? அவளுங்க கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? ஏம்மா கொஞ்சம் இருமா, பேசட்டுமா. அவங்க சிட்டியில் வாழ்கிறவங்க. எங்கள் பக்கம் அந்த மாதிரி பழக்கமெல்லாம் கிடையாதுங்க. மாப்பிள்ளைகிட்டையும் பொண்ணுகிட்டையும் தனியாக போய் பேசணும்னு சொல்லுவாங்க. இவங்க மருமகமார்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. போய் பேசட்டுமா. ஏம்மா ஈஸ்வரி, உங்கள்கிட்ட தனியாக பேசணுமா ஆசைப்பட்றாங்க. போய் பேசுங்க. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் லேசான ஒரு பயம் இருந்துச்சு. அத மனசுல வச்சு குழப்பிக்காம உங்ககிட்டயே ஓப்பனா பேசிடுறது நல்லதுன்னு பட்டுச்சு. அதான் தனியா பேசணும்னு சொன்னேன். இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க, அதுக்கான திமிரோ பந்தாவோ இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. எங்க ஃபேமிலியே இப்படிதான். நாங்க எல்லாரும் சிம்பிளா தான் இருப்போம். உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் கேட்கலாமா? சொல்லுங்க. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வருதுல, உங்க எல்லாருக்கும் சம்மதமா? நானும் என் வீட்டுக்காரரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க. அந்த வயசுல என் புருஷனுக்கு என்ன பிடிச்சா போதும், என் வாழ்க்கைய சொர்க்கம்னு தோணுச்சுங்க. ஆனா வருஷங்கள் ஓட ஓட மனசுக்குள்ள ஒரு வெறுமை, நமக்குன்னு உறவுகள்னு யாரும் இருக்க மாட்டாங்களோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. எனக்கு அண்ணா அண்ணின்னு 1-2 உறவுகள் தான் இருக்காங்க. அதனாலதான் என் பொண்ணு கல்யாணமாகி போற வீட்டுல நிறைய உறவுகள் இருக்கணுங்கிறதே என் ஆசை. உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டப்போ என்னால அதை புரிஞ்சுக்க முடியல. என் வீட்டுக்காரர்கிட்ட நான் 1000 கேள்வி கேட்டேன். அவர் சொன்ன பதில்ல உங்க குடும்பத்தை பத்தி பெருமையா இருந்தாலும் உங்க 3 பேரை பத்தி படிச்சதும் தான் என் மனசுக்கு கொஞ்சம் தெம்பா இருந்துச்சு. அதனாலதான் இங்க வந்து உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டேன். முதல் தடவை உங்க வீட்ல இருந்து நிச்சயம் பண்ண வந்தப்போ நீங்க யாருமே வரல. அது என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. என் வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டப்போ நீங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பீங்க, ஆபீஸ் போயிருப்பீங்கன்னு சொன்னாரு. ஒருவேளை உங்க எல்லாருக்கும் விருப்பம் இல்லையோன்னு எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. உங்க மனசுல வேற ஏதாவது? ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கா. அவளோட மனசு அவ முகத்துல தெரியுது. நீங்க தைரியமா அனுப்பி வைங்க. ரொம்ப நன்றிமா. நான் என்னென்னமோ நினைச்சு வந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிமா. சரி வாங்க. நீ ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணாச்சு தப்பிச்சு போகட்டுமே. என்ன இந்த வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ எங்க வீட்ல யாரும் இப்படி விசாரிக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்ப கிடையாது. ஆனா அவளுக்காக அவங்க அம்மா இவ்வளவு தூரம் வந்து விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த குடும்பம் அவங்களுக்கு சரியா படுதுன்னா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரட்டும். எப்படிக்கா நீங்களே இப்படி சொல்லுவீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத பாரு, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டும், பின்னால உனக்கு புரியும். இந்த மதுரையில் டாப் லெவல் பணக்காரன் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்கான். அதில் எங்களோட அங்காளி பங்காளியான ஒரு 5 பேரை கழிச்சிட்டா கூட மிச்சம் 45 பணக்காரங்க எங்களோட மாமச்சனிங்க. எல்லாரும் ஏமாலை கட்டிக்கோன்னு வரிசையில் வந்து நிற்கிறாங்க. நம்ம எத்தனை பிள்ளைய தான் கட்ட முடியும்? ஒத்த பயல வச்சுருக்கோம் நம்ம. அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ணுறதுக்கு கடவுள் ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் பாருங்கள்.
அதை நினச்சா தான் ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம் சார், வந்துட்டாங்க. வாங்க. என்னம்மா பேசிட்டீங்களா? அதை கொடுங்கண்ணே. இந்த நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. நானா? இந்த வரேன். அம்மா ஒரு நிமிஷம். வாங்கிக்கம்மா. இந்த கல்யாணத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்மா. இந்த கல்யாணத்தை நீங்க எப்படியோ கிராண்டா பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனா நிச்சயதார்த்தத்தை மட்டும் சென்னையில நடத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படி நடக்கும்போது என் பொண்ணுக்கு இந்த புடவைய உங்க கையால கொடுங்க. அவ கட்டினதும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். வாங்கிக்கம்மா. நல்ல விஷயம் தானே, வாங்கிக்க. சந்தோஷம். சந்தோஷம். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். என்ன சாப்பிட்டு மாதிரி சுத்திக்கிட்டு பார்த்துட்டு போலாமா? சார், நிச்சயதார்த்த விஷயமா நிறைய ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கு. அதான் கிளம்புறோம். அதுவும் சரிதான். என்னை மாதிரியே சில நல்ல குணங்கள் உங்ககிட்டயும் இருக்கு. டக்குன்னு காரியத்தில் இறங்கிறீங்க. அப்படிதான் இருக்கணும். சரி அப்ப போலாம். அனுப்பி விட்டு வரேன். அப்பா பார்த்த சாரதி, எல்லாரையும் நல்லா வச்சுக்கப்பா. என்ன நாச்சி, பொண்ணு பிரிய போறங்கிற வருத்தமா? ஹேய், என்னையா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. உன் கண்ணு என்ன பேசுங்கிறது எனக்கு தெரியாதா? சொல்லு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா. இந்த கல்யாணத்தை அவங்க கிராண்டா தடபுடலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சக்திக்கு அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் நாம் இப்போ இருக்கிற நிலைமையில் நிச்சயத்தை அவங்க ரேஞ்சுக்கு பண்ண முடியாதுல்ல. எதுக்கு குறைச்சி பண்ணணும்? இது நம்ம வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம். சாதாரணமாக பண்ண முடியுமா? யோ, தடபடலாம் பண்ணிடுவியா? தூள் கலப்பிடுவோம். இதை பார், என் பிள்ளைங்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க ஏதேதோ ஐடியாலாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ தீமா, மெஹந்தியா, சங்கீதா பிளானிங் போயிட்டு இருக்கு. நமக்கு தான் இதெல்லாம் ஒரு அளவும் புரியல. எது எப்படியோ இந்த ஃபங்க்ஷன்ல யாருக்கும் எந்த குறையும் வராம பிரமாதமா நடத்திடணும். அதை பற்றி தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன, எப்படி சமாளிக்க போறோம்னா? இல்லைப்பா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு நானும் ப்ரிப்பேர்டாக இல்லை. அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ப்ரிப்பேர்டா இல்லைனா? இல்லைப்பா, அவங்க ஒன்று வேணா பொண்ணை வெறும் கையோடு அனுப்புன்னு சொன்னாங்க. அதுக்காக நம்மளும் சாதாரணமாக பண்ண முடியுமாப்பா? நிச்சயத்தை கிராண்டாக பண்ணணும்ல. மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும்ல. இப்போ அதை நினச்சி தான் கவலைப்படுறியா? உன்னை நினச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கியா? என்னதான் நாங்கள் ஒட்டி ஒட்டி பழகினாலும் எல்லாத்துலேயும் எங்களை வெட்டி விட்டுட்டு தான் போறல. டேய், என்ன பேசுற நீ? பின்ன இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு பங்கு இல்லையா? ஏன் கூட இருந்து எடுத்து செய்ய மாட்டோமா? தாய் மாமையாண்ணா, நான் அப்படி சொல்லலப்பா. நீ மட்டும் என்ன கோடீஸ்வரனா? நாம 2 பேரும் ஒரே நிலைமையில தானே இருக்கோம். யோ, காசு பணம் இல்லைன்னா என்னையா? என் பொண்ணு ஜனனிக்கு செய்யணும்னு என் மனசு நிறைய இருக்கியா. நான் அதை பத்தி ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த வீட்டை அடமானம் வச்சு கல்யாண செலவை முடிச்சிருவோம். ஏய், என்னையா சொல்ற நீ? யோ, இது எங்க அப்பா கட்டின வீடியா. இதுல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை என் தங்கச்சிக்கும் இருக்கு. இல்லப்பா, வேண்டாம். ஏற்கனவே நீ எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்க. அதெல்லாம் வேண்டாம். ஏய், உங்களுக்கு நியாயமா சேர வேண்டியதுதான் தரேன். இல்லப்பா, வேண்டாம். உனக்கு பசங்க இருக்கு, அவங்க எதிர்காலத்தை பார்க்கணும்ப்பா. யோ, நம்ம சேர்த்து வைக்கிற காசு பணத்தை விட நம்ம சேர்த்து வைக்கிற புண்ணியம் தான் அவங்களை காப்பாற்றும். இதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இதை பாரு, இதுக்கு மேல நீ வேற, நான் வேற, உன் பொண்ணு வேற, என் பொண்ணு வேற நீ நினைச்சீன்னா நான் உன்னை இதுக்கு மேல வற்புறுத்த மாட்டேன். ஆனா முழு மனசோட எதுலையும் கலந்துக்க மாட்டோம். ஒரு விருந்தாளி மாதிரி கல்யாணத்துக்கு வருவோம், போயிடுவோம். டேய், என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எனக்கு நிறைய செஞ்சிருக்காங்கடா. ஆனா நான் யாருக்குமே ஒண்ணுமே ஒன்னும் கிழிக்க வேண்டாம், விடு. பிள்ளைங்க எல்லாம் கீழே சந்தோஷமா இருக்காங்க. நாமளும் அவங்க கூட போய் சந்தோஷமா இருப்போம். கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். இல்லடா, இல்ல விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்பேன். கீழே வாடா, வா.
இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. சார். எங்கப்பா அம்மா எங்கப்பா? அம்மா கார்ல அண்ணி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ணி வரும்போது கூட்டு வந்துறேன்னு சொன்னாங்க. அப்படியா? அது தன்னோட இருப்ப காட்டுறதுக்கு ஏதாவது செய்யணும்ல. வேற எதுவும் கோவம் இல்லையா? ஒண்ணும் கிடையாது, வந்துருவாங்க. சரி இருக்கட்டும். சார் வாங்க 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம். வாங்கம்மா. வணக்கங்க. எல்லாம் ரெடியா? ரெடி சார். வணக்கங்க. வணக்கம் வாங்க. வணக்கம்மா. ஏற்பாடுகள்லாம் பிரமாதமா இருக்கு. ஏதோ எங்களால முடிஞ்சது. ஏங்க பிரமாதமா பண்ணிருக்கியே. ஏங்க வா. இவன் மகன் மூத்தவன் பிரியதர்ஷன். வாப்பா. அது மக பிரியதர்ஷினி. வணக்கம். ஆமா. இது என்னோட பொண்ணு ஐஸ்வர்யா. எங்க நந்தினி? எங்க குட்டி இங்க பிள்ளை? இருக்கா மாமா? ஏய் வா வா ஓடி ஓடி ஓடி. வாங்க வாங்க வாங்க. சின்ன தம்பியோட குழந்தை. வாமா. ஏய் உள்ள ஓடுவார். எப்படி ஓடுறா பாரு. சரி உள்ள போமா. வாங்க வாங்க உள்ள வாங்க சார். வாங்க உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்காங்க. வாங்க. வாசு இங்க வா. வாங்க சார். ஆள் நல்ல பெரிய காலா பிடிச்சிருக்கீல. பரவாயில்ல பரவாயில்ல. ஹாய் சார். ஆமா. ஆமாடா. நல்லா இருக்கியா? இது யாரு? என் பொண்ணு. அப்படியா? நிவாஷினி. நிவாஷினியா? பொம்பளை பிள்ளை போற ட்ரெஸ் எல்லாம் ஆம்பளை போய் போறது மாதிரியே இருக்கு. சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ந்துட்டா. காலம் கட்டு போச்சு, என்ன பண்றது? சரி சரி நல்லா இருமா நல்லா இருமா. ஏய் மாப்பிள்ளாரா வாடா முன்னாடி. ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்க? மாப்ள என்ன இப்படி வந்திருக்கீங்க? ஏங்க இதுக்கு என்ன நல்லா தானே இருங்க இருக்கு. நம்ம பசங்க எப்படி க்ரூம் பண்றாங்கன்னு பாருங்க. ஏங்க, கேதார் அதெல்லாம் ஒண்ணும் கூட்டு போலாம். வேணாங்க. ரூமா? அண்ணே சொல்லுங்க. ஸ்டைலா வரலாம் வாங்க. வாங்க ஏங்க, ஏய், என்னப்பா பண்ண போறீங்க? வாங்க. சரி ஏதோ ஒண்ணு பண்ணி கூப்பிடுவாங்க. சொல்லுங்க. போடா போடா போடா. சரி மேல ரூம் இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? ஐயா நம்மளால சோத்துக்குள்ள உட்கார முடியாதுங்க. ரூம் எல்லாம் நமக்கு சரியா வராது. நான் அந்த மக்க மனசோட ஃப்ரீயா உட்காந்துருக்கேன். எங்க வீட்டு மருமக மாதிரி இருக்காங்க, அவங்கள கூட்டு போங்க. சரி நான் உட்காந்துருக்கேன், வாங்க. போங்க சார். வாசு, சரி. நீ அவங்க சரி, கூட்டிட்டு போ. வாங்க வாங்க பாத்துக்கோ. உள்ள வாங்க. ஹாய் ஐம் வாசு. வாசுவா என்ன பையன் பேரை வச்சிருக்காங்க? என் பேரு நிவாஷினி, ஷார்ட்டா வாசுன்னு கூப்பிடுவாங்க. நான் ஜனனி மாமா ஓ பொண்ணு. நந்தினி. இவங்க யா. ரேணுகா அக்கா. தெரியும், வெப்சைட்ல பாத்திருக்கேன். பட் அப்போ வேற மாதிரி இருந்தீங்க, இப்போ வேற மாதிரி இருக்கீங்க. சரி நம்ம ரூம் போலாமா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படி எடுத்து கொண்டு போடுவாங்களே நடுவுல. அப்படி போட்டா நல்லா இருக்கும். போட்டுடலாமே. போலாமா? வாங்க. சும்மா இருக்க மாட்டியா? வாங்க போலாம். வெல்கம். எல்லாமே அழகா இருக்குல்ல. ஆமா ஈஸ்வரி அக்கா இன்னும் வரலையே. இந்த வந்துட்டாங்கல்ல. ஈஸ்வரி குணசேகரன் தானே நீங்க? ஆமா, ஜனனியோட மாமா பொண்ணு. ஓ ஹாய். அப்பா வெப்சைட்ல பார்க்க வேற மாதிரி பயங்கர மாடர்னா இருந்தீங்க, நேர்ல இவ்ளோ ஹோம்லியா இருக்கீங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. தேங்க்ஸ். பை தி வே ஐ அம் நிவாஷினி. ஐ ஓன் a மீடியா கம்பெனி. ஓ அப்போ சீரியல்லாம் எடுப்பீங்களா? சீரியல்லாம் இல்ல, வெப் சீரிஸ், டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் தான் எடுக்கிறோம். டக்குன்னு முடிஞ்சிடும்ல சின்னதா. எங்களுக்கு லென்த்தா கதையா இருந்தாதான் டிவில சீரியல் எல்லாம் பார்க்க முடியும். ஆச்சரியமா இருக்கே, கார்ப்பரேட்ல இவ்ளோ பெரிய பொசிஷன்ஸ்ல இருந்துட்டு எப்படி சீரியல் பார்க்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? அது அப்பப்போ பாப்போம். சரி வாங்க போலாம் ரூமுக்கு. வாங்க. என்னாச்சுண்ணே, ஏன் வெளியில வந்துட்டீங்க? பாப்பா சும்மா தானப்பா வந்தேன். எம்பிட்டு நேரம் தான் அந்த 4 சோத்துக்குள்ளேயே உட்காந்துட்டே இருக்கிறது. அதான் அப்படி காலார நிற்கலாம்னு வந்தேன். பாத்தியா பாசியை கோர்த்து ஊற்றி எப்படி காசாக்குறாங்கன்னு. ஒரு பாசி 5000 ரூபாயா? ஆமாண்ணே. 10 ரூபா பாசி. காலம் கெட்டு போச்சு. ஏன் அண்ணே இந்த ஆளு நம்ம நாச்சியப்பேன் காசு பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் ஏற்பாடெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காருல்ல. ஆமாண்ணே. இவ்வளோ பெரிய ஹோட்டலை பிடிச்சி. ஆமாண்ணே. பரவாயில்ல. சரி அந்த மணியும் குமாரும் லோடு ஏற்றிட்டு போனாங்களா மகாராஷ்டிராவுக்கு? போனுங்கன்னு பண்ணாங்களா? இல்லைண்ணே, அவங்க ஃபோன் எதுவும் பண்ணலை. நான் ஃபோன் பண்ண அவங்க எடுக்கவும் இல்லை. ஆனால் 3 மணி நேரத்துக்குள்ளே லோடு அங்கே போயிடும்னு மட்டும் சொன்னானுங்க. போன உடனே ஃபோன் பண்ணிடுறேன்னு சொன்னானுங்கண்ணே. ஏன் போய் சேர்ந்தா தான் ஃபோன் பண்ணுவாங்களா? போகிற வழியே பண்ண மாட்டாங்களா? வர வர ரொம்ப பத்திரமா வேலை வைக்கிறாங்கடா. எல்லாம் நீ கொடுக்குற இடம் பார்த்துக்கவங்களா? வாங்கினா சார் என்ன சார் இங்க நிக்கிறீங்க? சும்மா தான் வந்தாங்க தம்பி நானும். ஒரு ஃபோன் வச்சு பேசலாம்னு வந்தோம். ஓ சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்ததா? அது சாப்பிட்டவங்கள தான் கேட்கணும் சார். அப்போ நீங்க சாப்பிடலையா? இல்லைண்ணா ஜிப்பன், நான் வெளியே எங்கேயும் அதிகமாக சாப்பிட்றதில்ல. என்னப்பா வீட்டில் சாப்பிட்றதோட சரி, வெளியே இந்த ஹோட்டல் ருசி நமக்கு சரியாக வர மாட்டேங்குது. சார் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஸ்பெஷலாக சமைக்க சொல்றேன். ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜிப்பன், உங்களுக்கு எதுக்கு மீன் சிரமம்? சாப்பிட்டவங்களாம் சொன்னாங்க நல்லா இருந்துச்சான். தம்பி நீங்களாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. அவன் சாப்பிட்ருப்பேன். அம்மா வந்திருக்கதா சொன்னாங்க. ரூம்ல போய் பார்த்தேன், அவங்க அங்க இல்ல. ரூம்ல இல்லையா? எங்க நந்தினி அம்மா ரூம்ல இல்ல, ஈஸ்வரி கூட்டு வரேன்னு சொல்லிச்சு. கார்லயே தான் இருக்காங்க மாமா. இப்ப கூட போய் கூப்பிட்டேன். அத்தை
உள்ள வாங்க அத்தை. அந்த நாச்சியப்பன் குடும்பம் இல்லை வந்து கூப்பிடணும். நீ ஏன் கூப்பிடுற? சம்மந்தி வீட்டுக்காரங்க கூப்பிடலன்னு நினைக்கிறாங்க. சார் வாங்க சார், அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துடலாம். இல்லை நாச்சியப்பன், நீங்கள் மட்டும் போய் கூப்பிடுங்க, வருவாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அந்த காலத்து மனுஷன் இல்லை, போய் கூப்பிடுங்க, வருவாங்க. வாங்க நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். நந்தினி, அம்மா கோவமாவா இருக்கு? அவங்க எப்பயுமே கோவமா தானே இருப்பாங்க. ஏய், வித்தியாசம் தெரிய வேண்டாமா? உள்ளூர் கோவமா வெளியூர் கோவமான்னு? வாங்க வாங்க வாங்கம்மா. என்ன திடீர்னு எல்லாரும் படையெடுத்து வரீங்க? இம்புட்டு நேரம் யாரையும் காணோம். இல்லம்மா, நீங்க ரூம்ல இருப்பீங்க, தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சோம். இப்பதான் சொன்னாங்க நீங்க கார்ல இருக்கிறதா, அதான் கூப்பிட வந்தம்மா. ஆமா, கார்ல தான் உட்காந்துருந்தேன். உட்காந்து கால் வலிச்சதுன்னு எழுந்துச்சு நடக்கலான்னு வந்தேன். சொல்லுமா. நான் பெத்த பசங்களே இப்படி இருக்குதுங்க, நீங்க என்ன செய்வீங்க? போங்க போங்க, போய் விசேஷத்தை பாருங்க. அம்மா உள்ள வாங்கலம்மா. ஆஹா, இதெல்லாம் எனக்கு வசதிப்படாதும்மா. எனக்கு இந்த ஊரும் பிடிக்கல, இந்த மழையும் பிடிக்கல, இந்த சத்தமும் பிடிக்கல. போங்க போய் சோழிய பாருங்க. அம்மா நீங்க எல்லாமே எப்படிமா? ஏன் நான் இல்லாம நடத்த மாட்டீங்களோ? இல்லம்மா. போங்க ஐயா, போய் நடக்க வேண்டியது பாருங்க. சரிங்கம்மா. சரி வாங்க வாங்க போலாம். என்ன நாச்சியப்பன், அம்மாவை கூப்பிட்டீங்களா? சார் கூப்பிட்டோம், உள்ள வர மாட்டாங்க, வெளியிலேயே நிக்கிறாங்க. அப்படியா? அது எங்கள் அம்மா குழந்தை மாதிரி, வெள்ளந்தியான மனசு. என்ன அப்பப்போ கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. வயசாயிடுச்சுல்ல, அதான் என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரியாயிரும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் போங்க, மேலே போங்க. இல்லை சார், இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே வராமல் இருக்கிறது. வருவாங்க நாச்சியப்பன், நான் கூப்பிட்டு வரேன். நான் பேசி கூப்பிட்டு வரேன், நீங்கள் போங்க, மேலே போங்க, நிறைய வேலை கிடையாது. சரி வாப்பா. ஓகே சார். சரி போங்க, போய் பாருங்க, நான் கூப்பிட்டு வரேன். ஈஸ்வரி, அம்மாட்ட போய் புரியுற மாதிரி பக்குவமாக பேசி சீக்கிரமாக கூப்பிட்டு வா. போ, நான் பேசுகிறேன். நீயும் போ. வாங்க. ஈசே, மேலே கூப்பிட்டு வந்துரு, இங்கே வேண்டாம், மேலே வச்சு பேசுங்க. ஏன்னா அம்மாவை இங்கே வச்சு பேசிக்கலாமே. ஏய், நீ வேற, நாலு மக்க மனசு வர்ற இடம், அது வாட்டில் கரைச்சல் பண்ணிட்டு இருக்கோம். மேலே கூப்பிட்டு போயிடலாம். போய் கூப்பிட்டு வரட்டும். வா. ஒரு நல்ல காரியம் நடக்கிற அன்னைக்கு தான் அம்மா இந்த மாதிரி கரைச்சல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்மளால மாற்ற முடியல. என்னத்தை சொல்றது? அத்தை, என்னங்கடி ஆளாளுக்கு படை எடுத்துட்டு வரீங்களா? ஏண்டி நீ போய் எல்லாரையும் கூட்டு வந்துட்டியா? அத்தை நீங்க வராம எப்படி அத்தை? அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. நல்லா இருக்காதா? இம்புட்டு நேரம் மாமியார்காரி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ கமுக்கமா இருந்தீங்க. ஒருத்தி கூட எட்டி பார்க்கல. நாடகம் ஆடுறீங்க. அத்தை அப்படி ஏண்டி நீ கொஞ்சம் பரவாயில்லைன்னு நினைச்சேன். மெட்ராஸுக்கு வந்ததும் உன் புத்தியும் பெசுகி போச்சா? அது சரி, பெத்த புள்ளைகளே ஆத்தாக்காரிய மதிக்கல. நடு ரோட்ல தான் நிக்கணும் இனிமே. அத்தை நீங்க வராம. நான் வரலன்னா இந்த நிச்சயம் நடக்காதோ? நிறுத்திடுவீங்களோ? நான் இழுத்துட்டு கிடந்தாலோ இல்ல ஒரே அடியா போய் சேர்ந்தாலோ கூட இந்த நிச்சயம் நடக்கும். பெரியவன் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். எதுக்காக இவ்வளவு பிடிவாதமா இருக்கான்னு தெரியல. என்னத்துக்கிட்ட இப்படி பாசாக பண்ணிட்டு நிக்கிறீங்க? இந்த ஹோட்டலு, இந்த பகட்டு எல்லாத்தையும் பார்த்து பல்ல இழிச்சுக்கிட்டு போனீங்கல்ல. போய் விழாவை சிறப்பா நடத்துங்க. சோத்தை போடுவாங்க, நல்லா தின்னுட்டு
ஊரு வந்து சேருங்க. நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். போ, கூட்டிட்டு வரேன். அத்தை, யார் எத்தனை சொந்தம் இருந்தாலும் அம்மா ஸ்தானத்துக்கு நீங்க வந்தா தானே நிறைவா இருக்கும். இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க உள்ள வராம இருந்தா மனசு சங்கடப்படாதா? ஏன் இம்பிட்டு நேரம் சங்கடப்படாம தானே இருந்தீங்க? ஃபங்க்ஷன் இன்னும் ஆரம்பிக்கல, ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அப்புறம் வரேன்னு சொன்னதுனால தான் நான் உள்ள போனேன். உங்க பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க வராம எதுவும் நடக்காது. இல்ல, உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கவோ உங்க மனசை குளிர வைக்கவோ இதெல்லாம் நான் சொல்லல. நம்ம வீட்டு கடைசி பையன், நீங்க கஷ்டப்பட்டு ஆளாக்குன பையன். அவருக்கு ஒரு விசேஷம் நடக்கும்போது உங்க ஆசீர்வாதம் இருந்தாதானே அந்த பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் திருப்தியா இருக்கும். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. போதும் போதும். இந்த வந்துருச்சு. ஆமா வாமா வாங்கம்மா. ஒரு வழியா வந்துட்டியா? வாங்கம்மா. நீங்க எல்லாரும் போய் கூட்டு பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கல. கடைசியில் ஈஸ்வரி கூட்டு வந்துட்டா பார்த்தீங்களா? மூத்த மருமக சொன்னா தட்டவா முடியும்? அம்மா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இந்த ஊர் காத்தே எனக்கு ஒத்து வரல, இதுல சாப்பாடு வேற. ஒண்ணும் வேண்டாம். சரிண்ணா ஜெப்பன், டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் வேலையில் ஆரம்பிப்போம். வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு சார். வாங்க வாங்க ஆரம்பிச்சிடலாம். வாமா போலாம். நீங்க போங்க, நான் வரல. ஏமா திருப்பியும் இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கிருந்து என்ன பண்ண போற? வாமா உள்ள. ஐயா, வீட்டுக்கு பெரிய மனுஷி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆளாளுக்கு கேள்வியை கேட்கறத விட்டுட்டு போய் அவங்க சோழியை பாருங்க.